உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல் கிடையாது. காலை குரலில் 100 டேஸ் ஆஃப் டிவிகே உடைய சிறப்பு நிகழ்ச்சி. ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா, மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு திரையால வந்தவன் கதை மாறுது. சி ஜோசப் விஜய் எனும் நான் குடையாகுது. கதையாகுது. தமிழ்நாட்டே விசிலடிக்க தூங்காதுடா இந்த வெள்ளை பின் பார்க்காதுடா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உறவுகளை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் எப்பவும் போல. ஏன்னா இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஆகணும். இது எல்லாருக்குமே போய் சேரணும். 100 நாள்ல என்ன பண்ணாங்க கேட்கறவங்களுக்கு தரவுகளுடைய நாள், அதாவது அந்த மாசத்துல அந்த டேட்டோட விலாவரியா நான் அவங்க சொல்லியிருக்கேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. இது எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும். விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கட்டும், இது அதாவது இந்த ஆட்சி பிடிச்ச பொதுமக்களாக இருக்கட்டும், சாமானியராக இருக்கட்டும், இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதை ஷேர் செய்யவும். இது ஒரு முழு நீள சிறப்பு நிகழ்ச்சி. நடுவில் விட்டுடாம கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன், அதனால தான் சொல்றேன் கடைசி வரைக்கும் பாருங்க. 100 நாள் ஒரு அரசுக்கு இது குழந்தை பருவம் தான். ஆனால் ஒரு குழந்தை நடக்குதா இல்லை ஓடுதா, எந்த திசையில போகுதுன்னு 100 நாள்ல தெரிஞ்சிடும். இன்னைக்கு நம்ம பேச போற இந்த பேச்சு, அதாவது தரவுகள், அதாவது ஃபேக்ட்ஸ். சும்மா போற போக்குல விஜய் வாழ்க, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்க அப்படின்னு பேசுற விஷயமே கிடையாது. 1ல இருந்து நாள் 100 வரைக்கும் இந்த அரசு என்ன பண்ணுச்சுன்னு ஒரு பயணத்தை நம்ம அப்படியே அழகா பார்ப்போம். ஒரு ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்காக, இந்த தமிழக அரசுக்காக. செய்திக்குள்ள போவோம். 2026 மே 10 சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கம் தமிழ்நாட்டோட 13வது முதல்வராக விஜய் பதவியேற்ற நாள். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்லும் போது அந்த அரங்கமே அதிர்ந்தது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அழுதாங்க. ஒரு எமோஷனல் ஒரு ஃபேக்டராக இருந்தது. சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் செய்து வச்சாரு. கூட 9 அமைச்சர்களும் பதவி பிரமாணத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம், பதவியேற்ற அதே மேடையில் அதே நிமிஷத்தில் முதல்வர் 3 கோப்பில் வந்து, அதாவது 3 விஷயத்தை கையெழுத்து போட்டார். ஒன்று வந்து 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்துகிற ஒவ்வொரு வீட்டுக்கும் 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம். 2 பெண்கள் பாதுகாப்பு, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. 3வதாக போதைப் பொருள் தடுப்புக்கு சிறப்பு நடவடிக்கை. அன்னைக்கு அவர் சொன்ன ஒரு வாசகம் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஞாபகப்படுத்தி ஆகணும் இந்த இடத்துல. நான் ஒன்றும் தேவதூதன் அல்ல, சாதாரண வாழ்க்கை வாழும் சாதாரண மனிதன். நான் ஒன்றும் தேவதூதன்லாம் கிடையாது. நானும் ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ்ற ஒரு சாதாரணமான மனுஷன்தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது செய்வேன் இது செய்வேன்னு பொய்யான வாக்குறுதிகள்லாம் கொடுத்தவங்கள நான் ஏமாற்ற மாட்டேன். எது சாத்தியமோ அது மட்டும்தான் நான் செய்வேன். இம்மிடியட்டா உங்க மனசுல ஒரு கேள்வி ஒன்று வரலாம், அப்ப சாத்தியம் இல்லாததை செய்ய மாட்டாங்களா, செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம். இத்தனை கோடி மக்கள் என் கூட இருக்கும் போது எது வந்தாலும் பார்த்துக்கலாம். இந்த 3 கையெழுத்தையும் இந்த ஒரு வாசகத்தையும் மனசுல வச்சுக்கோங்க. 100வது நாள் நாம இதை திரும்ப பார்க்க போறோம், மறந்துடாதீங்க உறவுகளே. இப்போ அடுத்தபடியாக மே ஜூன், அதாவது மே அண்ட் ஜூன் புது அரசோட அஸ்திவார காலம். அது இந்த காலத்தில் நடந்த ஒரே ஒரு முடிவு போதுங்க இந்த அரசோட திசையை வந்து சொல்ல. அதாவது செந்தில் பாலாஜி மேலே
வழக்கு நடத்த ப்ராசிக்யூஷன் சாங்ஷன், அதாவது அரசோட அனுமதி வந்து தேவைப்பட்டுச்சு. இதே அனுமதியை திமுக அரசு மறுத்துச்சு. தாவேக அரசு வந்ததும் அதை உடனே அக்செப்ட் பண்ணாங்க. ஒரு வரியில சொன்னால் பழைய அரசு மூடி வச்ச கதவை புது அரசு வந்து ஓப்பன் பண்ணிடுச்சு. ஸோ இதே காலத்தில் தான் லஞ்ச ஒழிப்பு, வாட்ஸ்அப் புகார் எண், போதை ஒழிப்பு அமைப்புகள் எல்லாம் உருவாச்சு. இதோட பலன்களை நம்ம அடுத்த பகுதியில் வந்து பார்க்க போகிறோம். ஜூலை நடுப்பகுதியிலிருந்து இந்த அரசோட வேகம் பெருசாக ஆரம்பிச்சது. ஸோ தேதி வாரியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேதி வாரியாக சொல்கிறேன். ஜூலை 11 வாக்கில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாமல் கொள்ளாமல் எழும்பூர் தாய் சேய் மருத்துவமனைக்கு நேராக போய் தாய்மார்கிட்ட பேசினாப்புல. எதனால பேசினார்னா அதுக்கு முன்னால் தான் ஒரு வீடியோ வந்தது. சிஎம் சார் வணக்கம் சார், இது சென்னை எக்மோர் ஹாஸ்பிட்டலு, பிரசவ ஹாஸ்பிட்டலு. இங்கே நிர்வாகமே சரியில்லை ஐயா, ரொம்ப ஒஸ்துவாக இருக்குது. நாங்கள் ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களாம் வரோம். எங்ககிட்ட எல்லாத்துக்குமே காசு வாங்குறாங்க. எங்களுக்கு கொடுக்க வர உணவு எங்களுக்கு வந்து சேர மாட்டேன்து. சுத்தமே குறைஞ்சி போச்சு, சுகாதாரம் இல்லை. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் தான் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் ஐயா. இங்கே வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக பார்த்துக்க மாட்டாங்க. ஒரு வீடியோ வந்த உடனே டைரெக்டாக முதல்வரே அங்கே போனாருங்க. அதே வாரத்தில் கரூர் மணவாசில் அடிடாஸுக்கு காலனி தயாரிக்கிற நிறுவனம் 850 கோடி முதலீடு, 6750 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை உறுதி வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ கரூர் மாதிரி ஒரு உள் மாவட்டத்துக்கு இவ்வளோ பெரிய ஆலைங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அடுத்து ஜூலை 14 நலம் தமிழ்நாடு, நலம் டிஎன் சுகாதார இணையதளம் லான்ச் ஆச்சுங்க. 751 உடல் நல மையங்கள், 139.47 கோடி ஒதுக்கீடு. அதே நாள் ஜவுளி அமைச்சர் டெல்லியில் மத்திய அமைச்சர்கிட்ட 20 அம்ச கோரிக்கையை வந்து வச்சார். ஜூலை 15 இருந்து ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துச்சுங்க. பாசன நீர் உத்தரவுகள், கொடுமுடியாறு, கிருஷ்ணகிரி, பாரூர், அப்புறம் அமராவதி அணையில் 25,250 ஏக்கர், கிழவரப்பள்ளி 120 நாள், மேக்கரை, பெரியாறு, கம்பம் 14,807 ஏக்கர்னு 100 நாளில் மொத்தம் 60,000 ஏக்கருக்கு மேலே நிலங்களுக்கு தண்ணி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஸோ விவசாயிகளுக்கு இதை விட பெரிய சக்தி என்னங்க இருக்குது? நிச்சயமாக கிடையாது. ஜூலை 18 ஒரு ஸ்ட்ரிக்டான முடிவு. பார் கவுன்சில் அனுமதி இல்லாமல் மாணவர் சேர்த்த 3 சட்டங்களோட இணைப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணார். அதே நாள் ஒரு அழகான விஷயமும், அந்த ஆட்டிசம் குழந்தைங்க 40 பேருக்கு லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் திரையரங்கில் வந்து சினிமா கூட்டு போய் காமிச்சாங்க. ஜூலை 20 ஒரே நாளில் அமெரிக்கா போர்டு நிறுவனம் 3250 கோடி முதலீடு உறுதி. முதல்வர் சேத்துப்பட்டு பயோ சிஎன்ஜி ஆலையில் நேரடி ஆய்வு. சேத்பட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த இடம் அங்கே இருக்கான்னு தெரியாதுங்க, நம்ம முதல்வர் அங்கே போய் நின்னார். அடுத்து ஜூலை 22 இந்தியா ஸ்கில்ஸ் தேசிய போட்டியில் தமிழ்நாடு 2வது இடம், 12 பேர் வேர்ல்டு ஸ்கில்ஸ் ஷாங்காய்க்கு தேர்வு. ஜூலை இறுதி வாரம் யூபிஎஸ்சி படிக்கிற 1000 மாணவர்களுக்கு மாதம் 7,500 ரூபாய் ஊக்கத்தொகை திட்டம். முதல்வர் மெட்ரோவில் டிரைவர்லெஸ் ரயிலில் வந்து சோதனை பயணம். ஜெர்மனியோட நார்டெக்ஸ் சென்னையில் R&D மையம், 1000 பேருக்கு வேலை. மேகதாது அணைக்கு எதிராக பிரதமருக்கு முதல்வர் நேரடி கடிதம். ஜூலை 31 20 மாவட்டத்தில் மழை பற்றாக்குறைன்னு தெரிஞ்சதும் அவசர ஆய்வு நடத்தி 340 கோடி வறட்சி நிதி உடனடி உத்தரவு. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே பணம் வந்து ரெடி. அடுத்து ஆகஸ்ட் முதல் வாரம், ஆகஸ்ட் மாதத்துக்கு வந்துட்டோம். திறப்பு விழாக்களோட வாரம் அது. ஸோ 274.46 கோடியில் 51 புது கல்லூரி கட்டடங்கள், 113 கோடியில் மருத்துவ கட்டிடங்கள், 575 கோடியில் வந்து 4260 அடுக்குமாடி குடியிருப்புகள், அத்தனை குடும்பங்களுக்கும் சொந்த வீடு. முதல்வர் கையால் 126 பேருக்கு பணி நியமன ஆணை. அதில் 28 பேர் வந்து துணை ஆட்சியர்கள். 65 வயசுக்கு மேற்பட்ட தாத்தா பாட்டிகளுக்கு ரேஷனே வீடு தேடி வரும் திட்டம் சென்னையில் தொடங்கி வச்சாங்க. உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாட்டுக்கு சிறந்த மாநிலம்னு தேசிய விருது கொடுத்தாங்க. ஆகஸ்ட் 5க்கு திருத்திய பட்ஜெட், 6க்கு தனி வேளாண் பட்ஜெட், ரெண்டும் சட்டசபையில் வந்து தாக்கல் பண்ணாங்க. ஆகஸ்ட் 8 தொகுதி மறுவரையறை விஷயத்தில் முதல்வர் அனைத்து கட்சி எம்பி கூட்டம் கூட்டினார். வந்தவங்க வந்தாங்க, வராதவங்க யாரும் தெரியும். திமுக, அதிமுக, பாமக புறக்கணிச்சாங்க. தமிழ்நாட்டு உரிமை விஷயத்தில் கூட ஒன்றா நிற்க முடியலைங்கிறது தான் அவங்களுடைய ரெக்கார்டாக. அடுத்து இப்போ வர்றது தான் இந்த 100 நாளோடைய கிளைமேக்ஸ் வரணும்னு வச்சுப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய நடவடிக்கை. ஆகஸ்ட் 10 சட்டசபையில் முதல்வர் அறிவிப்பு. நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை உயர்வு. சன்ன ரகத்துக்கு 289 ரூபாய் கூட்டி குவிண்டாலுக்கு 2750 ரூபாய், பொது ரகத்துக்கு 2600. அதே நாள்
தமிழ் தாய் வாழ்த்தை எல்லா அரசு நிகழ்ச்சியிலும் முதல்ல பாடணுங்கிறது தான் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஆகஸ்ட் 11 சென்னை மாநில கல்லூரியில் ஒரு காட்சி, முதல்வர் தலைமையில் நேரடியாக 2000 பேர் காணொலியில் வந்து 37 மாவட்டத்தில் இருந்து 50,000க்கும் மேற்பட்ட மாணவர்களும் ஒரே நேரத்தில் போதைக்கு எதிராக உறுதிமொழி. அதே மேடையில் 8800 கிலோ போதைப் பொருளும் 64,000 கிலோ தடை புகையிலையும் வந்து பார்த்தா அழிச்சாங்க, அதாவது எரிச்சாங்க. அப்படியே அது அழிப்பு. நாள் 1 போட்ட 3வது கையெழுத்து ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த அதாவது பதவியேற்ற முதல் நாள் போட்ட கையெழுத்துக்கான விஷயம் வந்து நிற்குதா? எவ்வளோ? 64,000 கிலோ போதைப் பொருள் எரிக்கப்பட்டது. புரியுதா இப்போ? அதனால தான் சொன்னேன். ஆகஸ்ட் 12 தொகுதி மறுவரையறை தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றம். தொடர்ந்து முதல்வர் பிரதமருக்கு கடிதம். மக்களவை இடங்கள் 543 நிரந்தரமாக்கணும். 1971 மக்கள் தொகை தான் அடிப்படையாக இருக்கணும். பெண்கள் 33% இடஒதுக்கீடு உடனே அமலாகணும். 1967 தமிழ்நாடு 41 இடத்துல இருந்து 39 குறைந்த வரலாற்றையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடிதத்தில் எழுதியிருக்கார். ஆகஸ்ட் 13 வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாடு. ஒரே நாளில் 97 நிறுவனங்கள், 67,452 கோடி ரூபாய், 1,06,998 பேருக்கு வேலை. இதோட சேர்ந்து 100 நாள் மொத்த கணக்கு 1,02,514 கோடி ரூபாய் முதலீடு, 1,21,788 பேருக்கு வேலை உறுதி. ஸோ சராசரி போட்டு பாருங்க, நாள் 1க்கு 1000 கோடி நம்ம சும்மா அப்ராக்சிமேட்டாக வச்சுப்போம். அதே நாள் காவேரியிலையும் ஒரு வெற்றி. காவேரி ஆணையம் கர்நாடகாவுக்கு 15 நாளைக்கு தினம் 1 TMC தண்ணீர் திறக்க வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 14 அதாவது நாள் 97, ஆகஸ்ட் 14 வந்து 97வது நாள். ஒரு நாளில் 5 முனை. 1 கரூர் கூட்ட நெரிசலில் உயர்ந்த 41 குடும்பங்களுக்கு கொடுத்த கருணை வேலையை ஹைகோர்ட் ரத்து பண்ணதுக்கு எதிராக அரசு உச்சநீதிமன்றத்தில் போய் இடைக்கால தடை வாங்குச்சு. அரசோட கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது, இதை வந்து அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளே சொன்னாங்க. 2வது காவிரியில் வந்து கூடுதல் சுப்ரீம் கோர்ட் மனு ஆகஸ்ட் 31க்குள்ள 36.65 TMC கேட்டு. ஸோ இதுதான் வந்து 2வது விஷயம். 3 இலங்கை கடற்படை 9 மீனவர்களை பிரித்த அன்னைக்கு முதல்வர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினார். 4வது 15 காவல் அதிகாரிகளுக்கு CM பதக்கம் கொடுத்தாங்க. புலன் விசாரணை 10 பேரில் 8 பேர் வந்து பெண் அதிகாரிகள். 5வது ITI புது கல்வியாண்டு 132 அரசு நிலையம், 36,344 இடம். போன வருஷம் 95% பேருக்கு வேலைன்னு அரசே வந்து சொல்லுதுங்க. ஸோ இதே வாரத்தில் இன்னொரு பக்கமும் பாருங்க, சென்னை சொத்து வரி மறுமதிப்பீட்டில் மக்கள் எதிர்ப்பு வந்ததும் அரசு உடனடியாக நிறுத்தி வச்சது. சிவகாசியில் ஆலை சீல்களை தொழிலாளர் குரல் கேட்ட உடனே மறுபடியும் அதை நீக்குச்சு. கேட்கிற அரசுங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். சொன்னா காது கொடுத்து கேட்டு மக்களோட குறையா உடனடியாக அதை தீர்க்கிறாங்க. இப்போ கணக்கு போடுங்க. மே 10 நாள் 1, ஆகஸ்ட் 17 திங்கட்கிழமை சரியா நாள் 100. அதாவது மே 10 முதல் நாள், ஆகஸ்ட் 17 சரியா 100வது நாள். அந்த நாளில் என்ன நடக்குது தெரியுமா? வருகை இல்லா பத்திரப்பதிவு தமிழகம் முழுக்க அமலுக்கு வருது. வருகை இல்லா பத்திரப்பதிவு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் முதல்வரே தொடங்கி வைக்கிறாருங்க. பதிவு அலுவலகம் போக வேண்டாம், இடைத்தரகர் தேவையில்லை. 24 மணி நேரத்தில் அதாவது பத்திரம் வந்து உங்கள் கையில் இருக்கும். அதே நாள் சட்டசபை கூடுது, காவேரி வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வருது. யோசிச்சு பாருங்க உறவுகளே, நாள் 1 மேடையில் 3 கையெழுத்தில் தொடங்கின பயணம் நாள் 100 ஒரு நிர்வாக புரட்சி திட்டத்தோட மாநில அளவிலான லான்ச்சில் நிற்குது. இதுதான் நம்மளுடைய 100 நாள் கதை. அதாவது இறுதியாக 100 நாளில் ஒரு அரசோட திசை தெரியுது. இனி தூரம் தான் நம்ம பார்க்கணும். நாங்கள் இந்த ஃபாலோ போர்டை வந்து மூட போகிறது கிடையாதுங்க. உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 200வது நாளும் இதே மாதிரி தரவுகளோடைய ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு டேட்டோட உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம அதை பார்க்குறோம், அதை பதிவு பண்ணுறோம், அதை நம்ம நோட் பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோம். எல்லாம் இப்படி சொல்ல முடியாது இல்லையா? வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்போ நான் ப்ராமிஸ் பண்ண அந்த கேள்வி, இந்த 100 நாளில் உங்கள் கண்ணில் பெஸ்ட்டு இவங்க பண்ணதே இதெல்லாம் வந்து பெஸ்ட்டான ஒரு முடிவு எது? மிஸ் ஆன விஷயம் எது? இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியல. இப்போ நான் சொன்னது எல்லாமே ஃபேக்ட்ஸு, எல்லாமே வந்து செய்திகளாக வந்தது, ஆன் ரெக்கார்ட்ஸ். ஸோ ரெண்டையுமே கமெண்ட்டில் எழுதுங்க. நல்ல கமெண்ட்களே காலை குரலில், நாளைக்கு காலை குரல் செக்மெண்ட் தான் எப்பவும் போல், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெகட்டிவாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் அதை சொல்லுவேன், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம ஒரு தனி வீடியோவை கூட போடலாம், சரிங்களா? உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் CP நவீன், டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உறவுகளே. மீண்டும் உங்களை நாளை காலை குரல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ தான் இருந்தது அப்படின்னா அரசியல் மேடை நிகழ்ச்சியில் எப்பவும் போல உங்களை சந்திக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பை, see you. நன்றி, வணக்கம்.